வணக்கம், நான் டாக்டர் கல்பனா பரணிக்குமார். நான் மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள் நல மருத்துவராக இருக்கேன். இன்றைக்கி பச்சிளம் குழந்தைங்களுக்கு வர மஞ்சள் காமாலை பற்றி பார்க்கலாம். சில அசாதாரண சூழ்நிலைகள் நிலவலாம். இது வந்துட்டு ஃபிசியோலாஜிக்கல் ஜாண்டிஸ்க்கு அப்பாற்பட்டது. இந்த ஜாண்டிஸ் எதனால் வரும்னா, இப்போ பழைய ரெட் செல்ஸ் இல்லாமல் நார்மலாக இருக்க யங் ரெட் செல்ஸுமே வந்து அழியக்கூடிய சில கண்டிஷன்ஸ் உண்டு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, மதரோட பிளட் குரூப் இன்கம்பேட்டபிலிட்டி, மதர் பேபி பிளட் குரூப் இன்கம்பேட்டபிலிட்டின்னு இருக்குது. அதாவது ஓ பாசிட்டிவ் மதர்ஸ்க்கு ஏ குரூப்போ இல்லை பி குரூப்போ ஏபி பிளட் குரூப் உடைய குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த அம்மாவுடைய ரத்தத்தில் இருந்து ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சில ப்ரோட்டீன்ஸ் குழந்தைக்கு வந்துட்டு பிளசண்டா மூலமாக அம்பிளிக்கல் கார்டு வழியாக குழந்தைக்கு பரவலாம். இந்த ஆன்டிபாடி தாக்குதல் என்ன பண்ணோன்னா, குழந்தையுடைய ரெட் செல்ஸ், சிவப்பு ரத்த அணுக்களை வந்து தாக்கும் பொழுது யங் செல்ஸ், அதாவது முதிர்ச்சி அடையாத ரெட் செல்ஸையும் தாக்கும் பொழுது அதிகப்படியான ரெட் செல்ஸ் உடையது. அப்போ அதிகமாக இந்த பிலிருபின் பிக்மெண்ட் ரிலீஸ் ஆகும். அதனால இவங்களுக்கு ஜாண்டிஸ் வழக்கமாக வர ஃபிசியலாஜிக்கல் நிலைப்பாடை தாண்டி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ரத்த அணுக்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலாக உடையும் பொழுது முதல் நாள்ல இருந்தே வந்து ஜாண்டிஸ் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து வெறும் சாதாரண ஃபோட்டோதெரப்பி சில சமயத்தில் பத்தாது. இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷன்ஸ், இல்லைன்னா வந்துட்டு டபுள் வால்யூம் எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்லுவோம். அதாவது ரத்தத்தை வாஷ் பண்ணுறது, அம்மாட்டேருந்து வர எக்ஸ்ட்ரா ஆன்டிபாடிஸ் போய் மேற்கொண்டு குழந்தையோடைய ரத்த அணுக்களை வந்து உடைக்காத படிக்கான பிளட்டை வாஷ் பண்ணி அந்த ஆன்டிபாடிஸை வெளியேற்றுறது ஒரு முறையாகும். இது வந்துட்டு நியூபோர்ன் இன்டென்சிவ் கேரில் வச்சு தான் பண்ணுவோம். ஆனால் இந்த நிலைக்கு வந்து இப்போ மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவ்வளோவா தேவைப்படுறது கிடையாது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து இந்த குழந்தைங்களுக்கு ரத்த பரிசோதனை நேரத்தோடு செய்கிறது மூலமாகவும், நேரத்தோட ஃபோட்டோ தெரப்பி ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன், அவங்களுக்கு தேவையான ஃபீட்ஸோ ஃப்ளூயிட்ஸோ வந்து சில குழந்தைங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் தேவைப்படலாம். இதெல்லாம் வந்து சரியான நேரத்தில் செலுத்தும் பொழுது குழந்தைக்கு வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷனுங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளாமல் பார்த்துக்க முடியும்.